கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ரொம்ப நாளா ஒரு கேள்வி, அதுக்கு இன்னைக்கு தான் பதில் கிடைக்க போகுது. டுடே இஸ் த ரைட் டே டு கெட் த ஆன்சர். நான் 30 வருஷமா ஒருத்தரோடு டிராவல் பண்றேன். அவங்களுக்கு இப்போ 90 இயர்ஸ். ஆனா அவங்கள ஒரு நாளும் நான் சோர்வாவோ இல்ல பெல்லன் குறுகியோ இல்ல நோய்வாய்ப்பட்டோ பார்த்ததே கிடையாது. உங்க எல்லாருக்கும் தெரியும் அது யாருன்னு. இட்ஸ் none other than மிஸ் கஸ்தூரி தேவராஜ். வாங்க அவங்க கிட்ட கேட்போம். டீச்சர், இன்னைக்கு உங்களுக்கு 90th பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. God bless you. Thank you அமலி. நான் 30 வருஷமா உங்களோட டிராவல் பண்றேன்னா உங்ககிட்ட ஒரு விசேஷித்த கிருபை இருக்கு. அந்த கிருபைய நீங்க எப்படி பெற்றுக்கொண்டீங்க, அந்த கிருபை உங்களை எப்படி நடத்துதுன்னு சொல்லி எங்களுக்கும் பாக்குற எல்லாருக்கும் நீங்க சொல்ல போறீங்க. நிச்சயமா நான் சொல்றேன் அமலி. என் தாயின் கற்பத்திலிருந்து தேவன் என்னை தெரிந்து கொண்டார். என் சிறு வயதிலிருந்து தேவன் என்னோடு கூட இருந்தார். கடந்த 90 இயர்ஸ் நாம திரும்பி பார்க்கும்போது என் வாழ்க்கையை எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான வாழ்க்கை. என் வாழ்க்கையின் முதல் துவக்கத்திலிருந்து தேவன் என் மேல் கண் வைத்து கொண்டே இருந்திருக்கிறார். 13வது வயதுல நான் ஆண்டவர் என் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டேன். ஏசப்பா, நீங்க தான் எனக்கு நான் அல்ல என்று சொல்லி என்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு, ஆண்டவரே நான் இனிமேல் உம்முடைய பிள்ளையாவே நான் ஜீவிப்பேனப்பா என்று சொல்லி ஸ்தோத்திரத்தோடு கூட நான் என் வீட்டுக்கு சென்றேன். அப்பொழுது நான் வீட்டிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரையே நான் சிந்தித்து அவரையே நான் தியானிப்பேன். அதிகாலையில் எழும்பி வேதத்தை வாசிப்பேன், ஜெபிப்பேன், ஆண்டவரோடு கூட பேசுவேன். பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது கூட நான் ஆண்டவரோடு கூட பேசி கொண்டு போவேன். என்னுடைய குறைகளை எல்லாம் ஆண்டவரத்துல சொல்லுவேன். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறது நான் உணர்வேன். ஏதாவது எங்கள் பள்ளிக்கூடத்துல ஏதாவது கேட்டாங்கன்னா கூட அம்மாட்ட வந்து, அம்மா எனக்கு 5 ரூபாய் தரணும், நாங்கள் ஊருக்கு போனோம், நாங்கள் எக்ஸ்கர்ஷன் போகணும்னு சொன்னால் கூட எங்ககிட்ட இல்லைம்மா நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். நான் ஆண்டவரிடத்துல கேட்பேன், ஆண்டவர் எப்படியாவது எனக்கு அந்த ரூபாய் கொடுப்பாரு. அப்படி நான் ஆண்டவரிடத்துல கேட்க படித்தேன். சிறு பிராயத்திலேருந்து எது வேணுமானாலும் ஆண்டவரே நீ எனக்கு தாரு, என் கூட என்னை வழி நடத்தும் என்று சொல்லி ஜெபித்து 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 என்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தேன். 16வது வயது வந்த உடனே 16வது வயதுல நான் வந்து ஆண்டவரோடு கூட காத்திருந்து ஜெபித்தேன். உன்னத பாட்டு புஸ்தகத்தை அதிகமாக நான் வாசித்தேன். அப்பொழுது அவருடைய அன்பு என் உள்ளத்தை தொட்டது. அந்த நாளிலே நான் வந்து உன்னத பாட்டு 2:16 எழுதப்பட்டிருக்கிறபடி, என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர் என்று சொல்லி என்னை முழுவதுமாய் ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்தேன். என் வாழ்க்கை முழுவதும் உமக்குத்தான் சுவாமி, உண்மையே நான் நேசிப்பேன், உமக்கே நான் சேவை செய்வேன் என்று சொல்லி அந்த நாளிலிருந்து தேவன் என்னோடு இன்னும் அதிகமாக இடைப்பட்டார். என்னுடைய படிப்பு முடித்த பிறகு என்ன கரியர் நம்ம தெரிந்தெடுக்க வேண்டும் என்று நான் யோசித்த போது எனக்கு சிறு பிள்ளைகள் என்றால் அதிக பிரியம். அதனால நான் நர்சரி டீச்சராக போறா ரொம்ப நல்லது என்று சொல்லி அந்த விலாசத்தை நான் கண்டுபிடித்து பாலர் கல்வி நிலையத்துக்கு நான் அப்ளை பண்ணேன். உடனே கம் இம்மீடியட்லி என்று சொல்லி எனக்கு தந்தை அனுப்பினார்கள். அதுலேருந்து நான் வந்து 1954 நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்து சேர்ந்தேன். ஆனால் இயேசு மாத்திரம் தான் என் கூட இருந்தார். இந்த இடம் முழுவதுமே எனக்கு புதுமையா தெரிஞ்சது. எனக்கு ஒண்ணுமே புரியல, எப்படி இருப்பனோ எப்படின்னு பயந்து நான் என் வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தேன். கர்த்தர் என்னோடு இருந்தார், என்னோடு பேசுவார். வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் தேவன் என்னோடு பேசுவார். அவருடைய சத்தம் என்னுடைய காதுல கேட்கும். நான் ரொம்ப தைரியமா ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்தேன். அந்த ட்ரைனிங் பீரியட் முடிந்த உடனே என்னுடைய அத்தாரிட்டிஸ் என்கிட்ட வந்து, நீ வர்ற வருஷத்துல நீங்க வந்து டீச்சரா வேலை செய்யம்மா அப்படின்னு கேட்டாங்க. அப்பொழுது நான் என்னுடைய பெற்றோருடைய உத்தரவுப்படி நான் வரேம்மான்னு சொல்லி போய்விட்டேன். போய் என் அப்பாவிட்ட கேட்ட போது அவங்க சொன்னாங்க, இங்கெல்லாம் நிறைய பள்ளிக்கூடம் இருக்கிறது, நீ ஏன் அவ்வளவு தூரம் போய் நம்ம செய்யணும்னு கேட்டாங்க. ஆனாலும் நான் இயேசுவாட்ட கேட்குறேம்மா, இயேசப்பா என்ன சொல்றாங்களோ அதுபடி நான் செய்வேன்னு சொல்லி நான் ஜெபித்த போது யோவான் எழுதின சுவிசேஷம் 21:15 வசனத்துல, நீ என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, நீ என்னை நேசிக்கிறாயா, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆமா ஆண்டவரே, நான் உண்மை நேசிக்கிறேன். சின்ன ஆட்டுக்குட்டிங்க, நல்ல அழகான பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க ஸ்கூல்ல,
மெட்ராஸ் பட்டணத்துல நான் அங்கு வேலை செய்தா நான் உமக்கு இன்னும் ஊழியம் செய்வேன் ஆண்டவரேன்னு சொல்லி என்னை முழுவதுமாய் அர்ப்பணித்தேன். இங்க 1956 வருஷத்துல நான் டீச்சரா ஜாயின் பண்ணேன். இங்க சேர்ந்து என் படிக்கிற குழந்தைகள் எல்லாம் பார்க்கும்போது நான் ஆண்டவருக்கென்று இதை ஆயத்தப்படுத்துவேன். ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியும் ஆண்டவரை சேர்ந்தது, அவருக்கென்றே இதை நான் ஆண்டவரே நீர் தான் ஒவ்வொரு பிள்ளையும் தொடணும் சுவாமின்னு சொல்லி நான் ஜபத்தோடு ஒவ்வொரு வருஷமும் நான் வேலை செய்வதுண்டு. அப்படியே நான் அந்த பெற்றோர் என்னோடு நல்லா இருப்பாங்க, நான் அந்த பிள்ளைகளோடு அன்பா இருப்பேன். அதனால என்ன பிள்ளைகளை அதிகமாக நேசிப்பாங்க, நான் பிள்ளைகளை அதிகமாக நேசிப்பேன். இன்னைக்கும் என்னோடு என்னுடைய பிள்ளைகள் இங்கே வந்திருக்கிறார்கள். அதை பார்க்கும்போது எனக்கு மிகுந்த சந்தோஷமா இருக்கிறது. இத்தனை வருஷ காலமாக அவர்கள் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து பல நல்ல மேன்மையான இடங்களில் வைத்திருக்கிறார். அதை நினைக்கும் போது நான் அதிக ஆனந்தமாய் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னுடைய 20 வருஷ காலமாக நான் நர்சரி டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு அதற்கப்புறம் நான் பிஎட் படிக்கிறதுக்காக சென்ட் கிறிஸ்டோபர்ஸ் காலேஜில் சேர்ந்து 1 வருஷம் படித்தேன். படித்து முடிக்கவும் 1969 வருஷம் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கூல் என்று சொல்லி மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகளையும் பாலர் கல்வி நிலையத்தில் ஒரு வகுப்பாக சேர்த்தார்கள். அப்படி எனக்கு கொஞ்சம் அவர்களோடு பழக்கம் உண்டு. அப்படி இருந்த பிறகு நான் பிஎட் முடித்த உடனே அந்த ஸ்பெஷல் எஜுகேட்டர் மிஸ் ஆன்டிலு கேட்டாங்க, அம்மா நீ நர்சரி டீச்சர் ட்ரைனிங் ஸ்கூலில் நீ ஹெட் மிஸ்ட்ரஸாக இருக்கிறியா, இல்லை நீ ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கூல் மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகளுக்காக அவர்களுக்கு நீ ஹெட் மிஸ்ட்ரஸாக இருக்கிறியான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் 20 வருஷமாக ஆண்டவருக்கு நல்ல நார்மல் பிள்ளைகளுக்காக உழைத்தேன். இனிமே ஒரு புது ஃபீல்டு, மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் அதிக ஒன்றுமே செய்ய முடியாதவர்களுக்காக நம்ம உழைக்கலான்னு சொல்லி நான் என்னை ஒப்பு கொடுத்து நான் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கூலுக்கு வரேன்னு சொன்னேன். சரின்னு சொல்லி என்னை அப்பாயிண்ட் பண்ண பிறகு 1978 வருஷத்தில் நான் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கூலில் ஹெட் மிஸ்ட்ரஸாகவும் கரஸ்பாண்டண்ட்டாகவும் அப்பாயிண்ட் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளைகளோடு நான் பழகும்போது பேசும்போது எனக்கு ஒன்றுமே புரியாது. அவர்கள் பேசுறது எனக்கு விளங்காது. அவர்கள் சொல்லி கொண்டு அவள் நடக்க முடியாதபடி, ஆண்டவரே இப்படி இருக்கிற குழந்தைகளை நான் எப்படி தான் நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு தலைவியாக நடத்த முடியும், என்னால் முடியவே முடியாது, எனக்கு என்ன செய்ய தெரியல ஆண்டவரே என்று சொல்லி நான் மிகவும் கலக்கமாக இருந்தேன். ஒரு நாள் இரவு நான் உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், ஏசப்பா என்னை இங்கேருந்து எங்கேயாவது கொண்டு போயிருங்கப்பா, நான் நல்ல வேலை செய்ய முடியாது, ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்கும்போது ஆண்டவர் மெல்லிய சத்தத்தில் சகரியா 11ஆம் அதிகாரம் வாசி என்று ஒரு சின்ன சத்தம் கேட்டது. சகரியா 11ஆம் அதிகாரம் எடுத்து நான் வாசித்தேன். தேவனாய் கர்த்தர் சொல்லுவது என்னவென்றால், கொலையுண்ண போகிற ஆடுகளை மேய்க்க கடவாய், அவர்களை நடத்துகிறவர்கள் இரக்கமில்லாமல் நடத்துகிறார்கள், அவளை கொண்டு போட்டாலும் குற்றமில்லை என்கிறார்கள், சிலர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஐஸ்வர்யர்களால் ஆனோம் என்கிறார்கள். இதை வாசித்த உடனே ஏசப்பா என்ன சின்ன ஆட்டுக்குட்டியை மேய்ன்னு சொன்னீங்கப்பா, இப்போ ஆடுகள் கொலைக்கென்று நியமிக்கப்பட்டிருக்க ஆடை மேய்ன்னு சொல்றீங்க, நன்றி ஆண்டவரே, இது உம்முடைய திட்டமானால் நான் நான் அடிபணிவேன்னு சொல்லி நான் முழங்கால் படியிட்டு என்னை முழுவதுமா மறுபடியும் நான் கமிட் பண்ணேன். நீர் இந்த ஸ்கூலுக்கு ஹெட்டாக இருக்கணும், நீங்கள் நடத்தணும், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செய்வேன்ப்பான்னு சொல்லி அன்றிலிருந்து இப்போ 47 வருடங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கூலில் நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கர்த்தர் பெரிய பெரிய காரியங்கள் செய்தார். கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தார். அதே போல் கிரகிக்கக்கூடாத காரியங்கள், பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் தேவரே அற்புதமாய் செய்தார். நான் சொல்லிக்கிட்டே நான் நாள் முழுதும் நான் சொல்லணும், அதனால நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கூல் வளர்ந்து கொண்டே வந்தது. அதற்கப்புறம் நாப்பாளையம் என்ற கிராமத்தில் ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத பெரிய பிள்ளைகளுக்கு 20 வயசுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் யாரும் வீட்டில் வச்சுக்க முடியாது, கவனிக்க முடியாது, அவர்களுடைய மரணத்துக்கு பின்ன யார் இதை கவனிப்பா, இப்படியேப்பட்ட கேள்விகளுக்கு நான் உத்தரவு கொடுக்கணுமேன்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு
ஒரு வீடு ஆயத்தம் பண்ண உதவி செய்தார். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து நல்ல ஒரு அழகான வீடு நாப்பாளையத்தில் இருக்கிறது. 21 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்படி கர்த்தர் பெரிய பெரிய காரியங்கள், அங்கேயும் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, அதுலேயும் 30 பிள்ளைங்க இருக்கிறாங்க. இப்போ அது இவ்வளவு பெரிய பெரிய காரியத்தை கிரகிக்க கூடாத விதமாக, எண்ண முடியாதபடி அற்புதமான காரியத்தை செய்தார். நானும் ஒன்றும் இல்லாதவா, என்னில் ஒரு திறமை கிடையாது, எனக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா என்னில் இருக்கிற தேவன் எப்படி இந்த கிருபை எனக்கு கிடைச்சதுன்னு சொன்னா, நான் ஆலயத்துக்கு போகும்போது தமிழ் மெத்தடிஸ்ட் சர்ச்சில் ஒரு தடவை நாங்கள் ஜெபத்துக்கு போயிருக்கிற சமயத்துல கர்த்தரின் ஆவியினாலே நிரப்பினார். அவருடைய ஆவியின் நிறைவு கிடைச்ச பிறகு எனக்கு வரத்தையும் கொடுத்தார், சுகமாக்கும் வரம் கூட எனக்கு கொடுத்தார். நான் யாரிடத்துல பேசுறேனோ அவங்களால ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியாத கிருபையை கொடுத்தார். இந்த வல்லமை எனக்கு கிடைத்த பிறகு எனக்கு ரொம்ப தைரியம். ஆண்டவரோடு கூட இன்னும் நான் நெருங்கி ஆண்டவரோடு நான் ஜீவித்து கொண்டிருந்தேன். அதுதான் என்னுடைய ரகசியம். கர்த்தருடைய கிருபை என்பது அது அளவில்லாதது. ஒரு நீர்வீழ்ச்சியில எவ்வளவு தண்ணி இருக்குமோ அது சொல்ல முடியுமா? அதே போல அவருடைய கிருபை என் மேல் தங்கி இருக்கிறதுனால தான் கர்த்தர் மட்டுமா என்னை நடத்தி வருகிறார். டீச்சர், ரொம்ப பியூட்டிஃபுல்லா உங்க வாழ்க்கை சரித்திரத்தை 10 நிமிஷத்துல சொல்லி முடிச்சிட்டீங்க. எனக்கு இன்னொரு கேள்வி உண்டு டீச்சர். அது என்னன்னா, கோவிட் டைம்ல எல்லாரும் மாஸ்க் போட்டிருந்தாங்க, லாக்டவுன் சொல்லி வெளியில வராம இருந்தாங்க. ஆனா உங்களை ஒரு நாளுமே நான் மாஸ்க் போட்டோ இல்ல நீங்க ஊழியத்துக்கு போகாம இருந்தோ நான் பார்த்ததே இல்லை டீச்சர். இது எப்படி முடிஞ்சது? எப்படின்னு கேட்டுனா, அது கர்த்தருடைய சுத்த கிருபை தான். நான் ஜபித்து கொண்டிருந்தேன். என்னன்னா, நானும் வயது ஆகுது, இந்த பள்ளிக்கூடத்துல வேலை செய்து ரொம்ப வருஷம் ஆயிட்டு, எல்லாமே மாடர்னைஸ்டா, எல்லாம் கம்ப்யூட்டர் அது இதுன்னு நிறைய காரியங்கள் புதிதாக வந்துட்டு, அதனால நம்ம இங்கே ஒரு யூஸ்லெஸ்ஸாக தான் இருப்போம். என்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிருங்க ஏசப்பா அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன். அப்படி இருக்கும்போது 2020 அந்த கொரோனா வந்த உடனே எல்லாரும் பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் லீவு, எல்லா ஆஃபீஸ் லீவு, எல்லாரும் யார் யார் எந்த இடத்துல இருந்தாங்களோ எல்லாரும் அப்படியே இருந்துட்டாங்க. அப்போ நினச்சேன், ஆண்டவரே என்னை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன், என்னை இங்கேயே உட்கார வச்சிட்டிங்களா, இது உங்களுடைய திட்டமா அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அந்த நாட்களிலே நாங்கள் ஜெபித்தோம். எங்களுடைய டீச்சர்ஸ் எல்லாரையும் ஜூம்ல கூப்பிட்டு 1 மணிக்கு எல்லாரும் நாங்கள் ஜெபிப்போம். அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஊழியத்தை ஆண்டவர் அங்க ஆரம்பித்தார். அது ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. அப்ப ஆண்டவர் ஒரு வசனம் கொடுத்தார். என்னன்னு சொல்லிட்டா, அவர் அவைகளுக்கு கட்டளையிடுகிற யாவையும் அவைகள் பூச்சக்கரத்தில் நடப்பிக்கும்படி அவர் அவைகளை தம்முடைய ஞான ஆலோசனைகளின்படியே சுற்றி திரிய பண்ணுகிறார். ஒன்றில் தண்டனையாகவும், ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும், ஒன்றில் கிருபையாகவும் அவைகளை வர பண்ணுகிறார் என்றார். அப்ப பாத்தீங்களா, ஒன்றில் தண்டனையாகவும் ஒன்றில் கிருபையாகவும். அது சிலருக்கு ஆண்டவர் அது தண்டனையா கொடுக்கிறாரு, சிலருக்கு அது பூமிக்கு உபயோகமா கொடுக்கிறாரு, சிலருக்கு அவர் கிருபையா கொடுக்கிறாரு. பாரு, அந்த கிருபை நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டதுன்னு நான் நினைச்சேன். ஆண்டவர் கிருபை இருக்கிறதுனால எனக்கு அந்த நோயை எனக்கு விடமாட்டார்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள நான் விசுவாசித்து ஜெபித்து அவருக்குள்ள உறுதியா இருக்கிறதுக்கு அந்த நாட்கள் எனக்கு மிகவும் பிரயோஜனமா இருந்தது. அந்த நாட்களில் பாருங்க, ஒரு இன்கம் கிடையாது பள்ளிக்கூடத்துக்கு. அப்போ ஆண்டவரே, நாங்கள் எப்படி எங்களுடைய டீச்சர்ஸ்க்கெல்லாம் சேலரி நாங்கள் கொடுக்கணுமே, என்ன பண்ணுறது ஆண்டவரே? நான் ஊக்கமாக ஜெபித்த போது அற்புதமாய் தேவன் எங்களை நடத்தினார் அந்த நாட்களில். அப்போ ஒவ்வொரு மாதமும் நாங்கள் சேலரி கொடுத்து கொண்டே இருந்தோம். எந்த பாதி கொடுக்கல, கால் கொடுக்கல, அப்படியெல்லாம் முடியலாம் நாங்கள் சொல்லவே இல்லை. ஒவ்வொரு மாதமும் தேவன் அதிசயமாக தேவன் எங்களை வழி நடத்தினதை நான் பார்த்தேன். இதெல்லாம் சுத்த கிருபை, அவருடைய அன்பு. அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் என்ன ஆண்டோடத்துல கேட்டாலும் எனக்கு அவர் கொடுக்கறது. வேதத்தை வாசிப்பேன், ஏசப்பா எனக்கு இது என்னன்னு சொல்லும்போது அவர் வேத வசனத்தின் மூலமா என்னோடு பேசுவார். அதே மாதிரி எங்களுக்கு FCRA இல்லாம 7 வருடம் காத்திருந்தோம். அப்பொழுது எங்களுக்கு அதுக்காக நாங்கள் ஜெபிச்சு கொண்டே இருந்தோம். எங்களுடைய டீச்சர்ஸ் நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கும் போது அதே போல எங்களுக்கு போன வருடம் எங்களுக்கு FCRA கிடைச்சது. அப்படி அற்புதமான காரியங்கள், பெரிய பெரிய காரியங்கள், நாங்கள் நினைக்காத காரியங்களை எல்லாம் தேவன் அற்புதமாய் செய்து வருகிறார். அது எப்படி என்ன, தேவனுடைய சுத்த கிருபை.
அவருடைய அன்பு, அவருடைய தயவு. நான் ஒன்றுமே இல்லாத பாத்திரம், ஆனா தேவன் என்னை எடுத்து உபயோகிக்கிறார். சொல்லிப்பட்டிருக்குது, கர்த்தர் காத்திருக்கிறவளோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டிலை அழைத்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று. அதே போல தேவன் அந்த கிருபை எனக்கு தந்து இம்மட்டுமாய் நடத்தின தேவனுக்கு கோடான் கோடி ஸ்தோத்திரம். ஆமாம் நண்பர்களே, இந்த 90 வயதுலயும் ஒரு பிபி கிடையாது, சுகர் கிடையாது, ஸ்டெப்ஸ் ஏறுவாங்க. அவங்க சாரிய அவங்களே எவ்வளவு அழகா நீட்டா கட்டியிருக்காங்க பாத்தீங்களா? இல்ல எவ்வளவு ஒரு முன்மாதிரி. காலேப்புக்கு ஒத்த பலனை ஆண்டவர் அவர்களுக்கு தந்திருக்கும் போது நமக்கு தரமாட்டாரா? அந்த ஆண்டவரை இவங்க எப்படி இறுக பற்றி கொண்டார்களோ அதே போல உங்க பலவீனத்துல கூட நீங்க சோர்ந்து போகாம ஆண்டவரை இறுக பற்றி கொள்ளுங்க. நிச்சயமாய் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவீர்கள். நீங்க ஓடினாலும் இளைப்படைய மாட்டீர்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீர்கள். நம்ம கஸ்தூரி டீச்சரை போல. தேங்க்யூ and God bless you all. தேவனுக்கே மகிமை. Thank Thank you very teacher. much. God bless you. God bless you teacher.